வணக்கம் அன்புக்குரியவர்களே. பேரா மாநிலத்தின் சுங்கேசிப்பூட்டில் 100 ஆண்டுகளுக்கு மேல் அருள்பாலிக்கக்கூடிய ஆலயம்தான் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தான பரிபாலன சபா. களம் கண்ட வீரா நலம் தந்துட்டா நீ கடப்பவர் மாவா என சொல்லுவோம். ஓடி வந்து உதவுவது அவருடைய வேல். சுட்டகையில் நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தோல்மையில் மீதம் வந்த சுந்தரம். இங்க நிறைய பக்தர்கள் இப்போது கூடிக்கொண்டிருக்கிறார்கள். மகா கும்பாபிஷேகம் நடைபெற போகிறது. இந்த கும்பாபிஷேகம் வந்திருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஆலயத்தின் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி. அதே நேரத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்த ஆலயம் இங்கே செயல்பட்டு வருகிறது, அதுவும் அருள்பாலித்து வருகிறது என்றால் மிகப்பெரிய விஷயம். நான் சொல்றது 100 ஆண்டுகளுங்கிறது எனக்கு தெரிஞ்சு, ஆனால் இங்க வந்தவர்கள் இந்த வேலை வைத்து வணங்கிய காலம் தொட்டு பார்க்கப்பட 100 ஆண்டுகளுக்கு மேலாகத்தான் இருக்கும். இதனுடைய முழுமையான வரலாறு பிறகு மைஃபேமுடைய தளத்துல நீங்க பார்க்கலாம். பதாகைகள் சூழ தாள மேல வாக்கியம் முழங்க விண்ணோரும் மண்ணோரும். இப்ப நம்ம எல்லாம் கும்பாபிஷேகத்தை பார்க்க போகின்றோம். இந்த கும்பாபிஷேகத்திற்கு மரியாதைக்குரிய மஇகவின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ அவர்களும் வந்திருக்கின்றார்கள், பொதுமக்கள் வந்திருக்கிறார்கள், பிரமுகர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆலயத்துல பிரதான கருவறையில் இருக்கக்கூடியது 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த சக்தி வேல், தங்க வேலாக இப்போது எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வரலாறு கொண்டது இந்த ஆலயம். சுங்கேசிப்பூட் பேரா மாநிலத்தில் மகா கும்பாபிஷேகம் கண்டு கொண்டிருக்கிறது ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தான பரிபாலன சபா. சரி, இது மாதிரி மலேசியாவில் நிறைய ஆலயங்கள் கும்பாபிஷேகம் கண்டு கொண்டிருக்கிறது. எதெல்லாம் என் கண்ணுக்கு தென்படுகிறதோ அந்த ஆலயத்துடைய சின்ன சின்ன வரலாறுகளை உங்களுக்கு சொல்வதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. வணக்கம். மீண்டும் அடுத்த கும்பாபிஷேகத்தில் சந்திப்போம்.